வணக்கம். மே 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற நமது தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் 3 மாதங்களுக்கு பிறகு தமது ரசிகர்களை கொண்டாடும் விதமாக மாபெரும் வெற்றி மாநாடு நடத்த உள்ளார். இதனை தொடர்ந்து மாபெரும் ரசிகர்கள் கூட்டம் கூடியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆகஸ்ட் 23, 2026 இன்று வெற்றி மாநாடு நடத்த உள்ளார் நமது தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். ஆகஸ்ட் 23, 2026 நேத்து தானே தளபதி கொடி ஏத்தினாரு. தளபதி பாட்டு கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சா? வீர கொடி விஜய கொடி மாஸ் காட்டுறோனா, ஜெயிக்கிறோனா, ஆதி கொடியை காக்கும் கொடி 2026 நமக்கு தானா. அப்போ தளபதி சிஎம் ஆயிட்டாரா? ஓவர் நைட்ல எப்படி எல்லாமே மாறிச்சு? ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. மை டியர் சன், டாடி, நம்ம தளபதி மாநாட்டுக்கு நீ இன்னும் போல? நம்ம தளபதியா? நமக்கு இந்த அரசியல்ல செட் ஆகாது. அரசியல்ல there is no service, just business. உன் தளபதியை நம்பி உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. பட்டவ சொல்ற அரசியல் வேணாம். போடா, போய் கூலி போடா அப்படின்னு கேளு. போடா. அப்பா முன்னாடி போற, நீ பொறுமையா கிளம்பி வா. என்ன யோ, காலையிலே குழப்புறாங்களே. யோ மாமே, மாநாட்டை கிளம்பல? அடிங்க, கிளம்புனா எங்கடா கிளம்புறது? நேத்தான் தளபதி கொடியேத்தி பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள வெற்றி கழகம் வெற்றி படிச்சு விஜய் டிவில போடுறான். எங்க அப்பா என்னன்னா கழக பொதுச்செயலாளர் மாதிரி பேசுறான்டா. என்னடா நடக்குதுங்க? ரிலாக்ஸ். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நீ கேள. நேத்துதான் தளபதி கொடி ஏத்தினாரா? தளபதி பாட்டு ரிலீஸ் பண்ணாங்களா? வீர கொடி விஜய கொடி. நம்ம 2 பேரும் ஸ்வீட் கொடுத்தோமா? என்ஜாய்னா ஸ்வீட் எடுங்கண்ணா. அப்புறம் ஃபிளாக் சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு நான் தூங்க போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு சொல்லு மச்சான். அப்புறம் என்ன, விடிஞ்சு பார்த்தா வெற்றி கழகம் வெற்றி படிச்சுன்னு விஜய் டிவில போடுறான். எங்க அப்பா என்ன கழக பொதுச்செயலாளர் மாதிரி பேசுறான்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. 2024 26 வந்துட்டானா? இவன் எல்லாத்தையும் குழப்பிட்டு இவன் புரியலங்கிறான். அண்டையில அடிபட்டுடுச்சா? வா வெளில போவோம். எங்க? வா வெளில வா. எங்க போறது? போவோம் வா. எங்கடா போறது? தம்பி, அண்ணன்டா, நம்ம பசங்களாம் மாநாட்டுக்கு வந்துட்டானுங்களா? அண்ணன் இன்னும் அங்கே 10 நிமிஷத்துக்குள்ள இருப்பேன். எங்கடா போறோம்? மாநாட்டுக்கு போகணும்டா. மாநாட்டுக்கா? டேய் நான் ஃப்ரெஷ் கூல் ஆனடா. டேய் பரவாயில்ல, ஏறி உட்காரு, போயிட்டே இருப்போம். நம்ம டம்மி டோலோ. டம்மி, என்ன பண்ற? நம்ம டம்மி டோலோ அவன் நம்ம ஏரியா கவுன்சிலர், தெரியுமா? கவுன்சிலரா? ஆமா. சரி, நீ வை. தம்பி, நான் இதோ வரேனா. டேய் கூப்பிட்டானே இவன் வேற. இவன் எப்படி கவுன்சிலர் ஆனா? 2026 நம்ம தான். அதெல்லாம் டெஃபினட்டா நம்ம தான். உனக்கு பசிக்குதா? எனக்கு பசிக்கல. பசிக்குதா? ஆமா பசிக்குதுல. டேய் தம்பி, அந்த பேட் எப்படி கொடு. நான் பேட்டிங் இருக்குல்லண்ணா. ஓப்பனிங் நீ தான்டா, பேட்டை கொடு. சரிங்க. போய் 2 லேஸ் பாக்கெட் வாங்கிட்டா. சரிண்ணா. அடப்பாவிகளா. இருடா, நம்ம பையடா. என்னப்பா மாநாட்டுக்கு போல? தாங்க தானே போயிட்டு இருக்கான். சரி சீக்கிரம் போப்பா. என்னடா பண்ற? டேய் இருடா. நான் வேலை விஷயமா. அப்பா வேலையா? அப்பா சொன்னாங்கப்பா, நீ நம்ம பைய, உனக்கு பண்ணாமையா? சிறப்பா செஞ்சிருவோம். சரிண்ணா, பார்த்து செஞ்சு விடுங்கண்ணா. செஞ்சுட்டா போச்சு. இவன்லாம் கவுன்சிலராடா? மகளிர் அணி செயலர் யாரும் தெரியுமா? புரிஞ்சு. போலாம் வா போவோம். டேய், மாநாட்டுக்கு போற நீங்க வந்திருக்க? சாமி கும்பிட்டு போங்கடா. கும்புறா. நேரா. டேய் கடவுளே, உனக்கு என்ன பிரச்சனை தெரியல, நீங்க தான் அவனை பாத்துக்கணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் கூடாடுதம்மா. மந்திரம் எங்க சாமி? மந்திரமா? என்ன புள்ளையாட புதுசா கேக்குறான்? இனிமே மந்திரம்லாம் இல்ல, பூரா தளபதி ஹிட்ஸ் தான். தளபதி ஹிட்ஸா? கும்பிட போன தெய்வம் புள்ளையாட சொல்லி புரிய வைப்பா. குறுக்க வந்ததம்மா. என்னடா அதெல்லாம்? டேய் சாமி கும்பிடா சும்மா. ஐயோ
சம்பள பல சித்தித்தர வித்தித்தர பலகண்டா வித்தித்தர வித்தித்தர பலகண்டா. அட பாவி, நீயுமா? மாநாடு அந்த ஏரியால தான் நடக்குதா அப்போ? ஆமா ஆமா. அண்ணே நானும் மட்டும் எப்படி பில்லு போட்டு கொடுங்கண்ணே. தம்பியடா என்ன சாப்பிடுறிய? அண்ணே சூடா என்ன இருக்கு? சூடாவா? போக்கிரி பொங்கல், துப்பாக்கி தோசை, திருப்பாச்சி இட்லி, குருவி வடை, வில்லு பரோட்டா, யூத்து ஆப்பம், பத்ரி பக்கோடால இருந்து பகவதி டீ வரைக்கும் எல்லாம் இருக்கியா? உங்களுக்கு என்ன வேணும்? போதும், நீ இங்கேயும் ஆரம்பிக்காத. அண்ணா ஒரு போக்கிரி, ஒரு துப்பாக்கி, 2 குருவி. தம்பிக்கு ஒரு தளபதி ஸ்பெஷலே. தளபதி ஸ்பெஷலா? அண்ணா சொல்லுப்பா. அப்படியே வரக்குள்ள 2 பிகில் பிஸ்கெட். ரைட். அட பாவிகளா. ஏய் மச்சான், இங்கேயா நடக்குது மாநாடு? ஆமா, இங்கதான் மாநாடு. எங்கடா போறீங்க? சார் மாநாட்டுக்கு மாநாடுக்கு போறீங்களா? இங்கெல்லாம் அலௌடு இல்ல, அந்த பக்கமா போ. ஏய் அத சொல்ல நீ யாரு? நீ விடுறா மச்சான். யார் நீயா? ஏய் இறங்கு 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 இறங்கு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான்? ஆட்சி மாறினாலும் இது மட்டும் மாற மாட்டேங்குதே சார். என்னடா? ஒரு நிமிஷம் சார். என்ன லஞ்சமா? யாராச்சும் நடக்குதுன்னு தெரியுதுல? அது இல்லை சார், ஒரு நிமிஷம் சார். காதல் பண்ண நேத்தான் தளபதி கொடியேத்தி பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள வெற்றி கலங்க வெற்றி படிச்சு விஜய் டிவில போடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. 2024 இருந்து 26 வந்துட்டான். என்னடா சொல்ற? ஆமா சார். ஏண்டா அப்போ உனக்கு தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல? போலீஸ்க்கு கலர் ட்ரெஸ் கொடுத்தது, நீட்டா தமிழ்நாட்டுல இருந்து நாக் அவுட் பண்ணது, அது மட்டும் இல்லாம சிங்க பெண்கள் சிறப்பு படை அமைச்சது, இது ஏன் தியேட்டர்ல ஃப்ரீயா பாப்கார்ன் கொடுத்தது, இதெல்லாம் விடுறா. விடாமுயற்சியில ரிலீஸ் பண்ண வரைக்கும் எவ்வளவு நடந்திருக்கு, இது எதுவுமே தெரியாதடா உனக்கு? சார் எப்படி சிங்கம் சூரிய மாதிரி செமையா பேசுறாரா? டேய் என்ன நக்கல் பண்றீங்களா? உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்கடா. காலி பண்ணுங்கடா. காலி பண்ணுங்கடான்றேன். காலையில வந்து கடுப்பேத்துறாங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல வெளுத்து போடுவான் பாத்துக்க. வர ராஜேந்திரன். ராஜேந்திரனா? அது என்ன விஜய் படம்? ஏய் கலாய்க்கிறீங்களா? என்னைய கலாய்க்கிறீங்களாடா? கலாய்க்கிறீங்களாடா? ஒன்னால தாண்டா மாநாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் நீ வேற ஏன்டா? நானே காலையில இருந்து 1008 குழப்பத்துல இருக்கேன். என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்சம் தண்ணி குடுறா எனக்கு. தமிழன் கொடி தரையன் கொடி, வீர கொடி விஜய கொடி, ஆதி கொடியே காக்கும் கொடி. டேய் ஏர் பண்ற அந்த புக் எப்படி கொடு? இந்தாங்கண்ணே. வீரக்கொடி விஜய கொடி, ஆதி கொடியே காக்கும் கொடியா? டேய் திருக்குறள் தானடா மாப்பட படல படிப்பீங்க? இனிமேல் திருக்குறள் எல்லாம் கிடையாது, ஒன்லி தளபதி குரல் மட்டும்தான். தளபதி குரலா? டேய் நீ என்னடா படிக்கலாம் செய்யற? ஆமா மச்சான், விஷயம் தெரியாது. அண்ணன் சிஎம் ஆனத்துலேருந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு R15 பைக் வாங்கி தராரு. அதனால தான் நான் ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் நீ ஃபர்ஸ்ட் இயர்லயே 4 அரியர் வச்சிருக்கடா. நீ எப்படி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர முடியும்? இதுதான் என் தலைவன் அப்பயே சொன்னா இக்னோர் ஆக்டிவிட்டின்னு. போடா கிஷோர், நீ எதுக்கும் கொல்லப்படாத. ஐயோ உண்மையிலே படிக்கிறானே. காலேஜ் கிளம்பலையா? சீக்கிரம் போய் கிளம்புங்க. காலேஜுக்கு போலையாவா? நடந்ததெல்லாம் கனவா? ஆனா கனவுனா கூட அந்த தற்கொலை படிச்சதெல்லாம் நியாயமே இல்லடா. மைசன் வரண்டே.